Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட Vivoவோட ஒரு புது mid range king smartphone தான் இருக்கு. Vivo V23e 5G phone தான் இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த போனோட unboxing and initial impression தான் வந்து பார்க்க போறோம். So box sideல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுமே நமக்கு வந்து பெருசா கொடுக்கல. பின்னாடியும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் எதுமே பெருசா கொடுக்கல. So நம்ம கிட்ட இருக்க கலர் பாத்தீங்கன்னா sunshine gold கலர் தான் வந்து இருக்கு. வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8+128 தான் வந்து இருக்கு. So இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட்ல வந்து அவைலபிளா இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். சரியா தெரியல, ஏன்னா இந்த போனை நான் வந்து லான்ச் முன்னாடி அன்பாக்ஸ் பண்றேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட சார் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.24, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.72. அப்புறம் இங்கே நமக்கு வந்து மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கேஸ் வந்து இருக்கு, பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து இருக்கு, ஹெட்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சூப்பர். அப்புறம் இங்கே நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து இங்கே இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து மிஸ் ஆகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்கு. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் சார்ஜர், 11 volts 4 amps. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து வெளியெடுப்போம். ஸோ ஃபோன் பார்க்க நல்லா ஸ்லிம்மாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சிருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த மொபைலை நீங்கள் வந்து A2Z மொபைல்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸோட ரொம்ப சீப்பாக வந்து A2Z மொபைல்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஃபோனை நீங்கள் வந்து A2Z மொபைல்ஸில் வந்து வாங்குங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபோன் வந்து டச் பண்ணுறதுக்கே செம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 7.4mm தான். அதனால ஃபோன் பார்க்க நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்னு வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 172 grams. அதனால ஃபோனுமே நல்லா லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த ஃபோனோட சைஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப குட்டியாக இல்லை. அதனால ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு, அப்படி இல்லைன்னா 2 சிம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, இங்கே டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டியூ ட்ராப் நாட்ச் தான் வந்து தராங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர இப்போ எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பஞ்ச் ஹோல் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விவோ இனிமேல் வந்து டியூ ட்ராப் நாட்ச் தான் வந்து தராங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த டியூ ட்ராப் நாட்ச் இருக்கிறது கூட பெருசாக பிரச்சனை இல்லை. என்ன சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சின் சைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 inch. இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா சார்லி வந்து 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க வந்து 90 Hz ஆச்சும் அட்லீஸ்ட் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் ஸ்க்ரீனோட கலர்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் விவோ ஃபோன்ஸில் தர மாதிரி தான், ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சரும் நம்ம இது வந்து மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அடுத்து ப்ராசர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண dimensity 810 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ dimensity 810 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிப்னு வந்து சொல்லலாம். வெறும் 6 nm ஃபேப்ரிகேட் பண்ணனால நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அதே சமயத்தில் இதோட பிரைம் கோர் வந்து கார்டெக்ஸ் A76 செஞ்சனால ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து dimensity 900 ஏன் 920 வந்து கிடைக்குது. ஆனால் விவோ பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து 810 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக போதும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மேபி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பத்தாமல் வந்து இருக்கலாம். ஒரு ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 8+128. அப்புறம் விவோட எக்ஸ்டெண்டட் ரேம் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 GB ரேம் வரைக்கும் இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதாவது டோட்டல் ரேம் பார்த்தீங்கன்னா 12 GB வரைக்கும் வந்து கிடைக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4050 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4050 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதும் தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 Hz AMOLEDனால ஓரளவுக்கு பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ப்ராசரும் 6 nm பில்ட் பண்ணனால அதுவுமே நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அதனால பேட்டரி பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் இவங்க வந்து 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 8 MP அல்ட்ராவைட் f2.2 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44 MP செல்ஃபி கேமரா வித் ஆட்டோஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரிஞ்சது தான் இது வந்து விவோட V சீரிஸ் ஃபோன்னால செல்ஃபி கேமரா வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. லைட் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோடுக்கு பரவாயில்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மேக்ஸிமம் 10x வரைக்கும் வந்து ஜூம் பண்ணிக்க வந்து முடியும். ஸோ வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மேக்ஸிமம் 10x வரைக்கும் வந்து இதில் வந்து ஜூம் பண்ணிக்க வந்து முடியும். அப்புறம் மோரில் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன், பனாரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஏஆர் ஸ்டிக்கர், டாக்குமெண்ட், டூயல் எக்ஸ்போசர், டூயல் வியூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளால் வந்து sadly 1080p வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரேம் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 3 ஃப்ரேம் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 24 FPS, 30 FPS, 60 FPS. அப்புறம் சூப்பர் ஸ்டெடி மோடுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து விவோட ஃபன் டச் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபன் டச் OS பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன ப்ளோட்டர்ஸ் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ப்ளோட்டர்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ண வந்து முடியுது. அப்புறம் இப்போ இவங்க டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட டயல் ஆப், அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். அபவுட் ஃபோன். ஸோ சூப்பர். நமக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர நிறையா ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து Android 11 தான் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் விவோ அப்படி வந்து இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 26,000 rupees தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் வந்து நினைக்கிறேன். சப்போஸ் ப்ரைஸிங் தப்பாக இருந்துச்சுன்னா நான் வந்து பின் கமெண்ட்ல வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.